நானும் படிச்சிருக்கேன். அவள் ஆச்சரியமா பார்த்தா, நீங்களும் புத்தகம் படிப்பீங்களா? அது என்ன கேள்வி? முகத்தை பார்த்து முடிவு பண்ணிட்டீங்களா? இருவரும் சிரித்தனர். நான் அர்ஜுன். நிலா, அந்த 5 நிமிட உரையாடல் அவர்களுக்கு தெரியாமல் 30 நிமிடமாக மாறியது. மழையும் நின்றுவிட்டது. ஆனா இருவரின் மனதிலும் ஏதோ புதிதாக ஆரம்பிச்சிருந்தது. அடுத்த சில வாரங்களில் அவர்கள் நூலகத்தில் அடிக்கடி சந்தித்தன். முதலில் புத்தகங்கள் பற்றி பேசினார்கள். பிறகு திரைப்படங்கள், பிறகு வாழ்க்கை, பிறகு கனவுகள். அர்ஜுன் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்த்தான். நிலா ஒரு பள்ளியில தமிழ் ஆசிரியராக இருந்தால். இருவருக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருந்தன. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஒன்றாக இருந்தது. அது ஒருவருடன் ஒருவர் பேசும்போது கிடைக்கும் அமைதி. ஒரு நாள், நிலா, உனக்கு காதல் மேல நம்பிக்கை இருக்கா என்று கேட்டான் அர்ஜுன். அவள் சிறிது நேரம் அமைதியா இருந்தது. தெரியல. ஏன்? ஒருத்தரை ரொம்ப நம்பினேன். அவர் என்ன விட்டு போயிட்டார். அர்ஜுன் எதுவும் பேசவில்லை. அவளின் கண்ணில் இருந்த வலியை அவன் கவனிச்சான். அன்றைய நாள் வீட்டுக்கு வந்த பிறகும் அவளின் வார்த்தைகள் அவனை விட்டு போகவில்லை. நாட்கள் சென்ற. ஒரு நாள் அர்ஜுன் நூலகத்துக்கு வரவில்லை. அடுத்த நாளும் வரவில்லை. 3ஆம் நாளும் இல்லை. நிலாவுக்கு ஏதோ வெறுமை. என்னடா இது? நான் ஏன் அவனை பத்தி யோசிக்கிறேன் என்ன தன்னைத்தானே கேட்டுக்கிட்டா. நாங்காவதுனா அர்ஜுன் வந்தா. ஆனா மூத்தில் சோர்வு. என்னாச்சு? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ எப்படி இருக்காங்க? பரவாயில்லை. அவள் அவனுக்காக கவலைப்பட்டா. அந்த கவலையே காதலின் முதல் அறிகுறி என்பதை அவள் இன்னும் உணரவில்லை. சில மாதங்கள் கழிச்சு ஒரு மாலை மெரினா கடற்கரை அலைகள் கரையை முதுமிட்டு இருந்தன. அவர்கள் இருவரும் மணலில் அமர்ந்திருந்தனர். நிலா, சொல்லு, நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீ இல்லாத நாட்களில் எனக்கு ஏதோ குறைஞ்ச மாதிரி இருக்கும். அவள் அமைதியா இருந்தால். நீ சிரிச்சா எனக்கும் சந்தோஷம். நீ கஷ்டப்பட்டா எனக்கும் வலி. இது நட்பு மட்டும் இல்ல. அவன் ஆழமா மூச்சை இழுதான். நான் உன்னை காதலிக்கேன். கல சத்தம் மட்டும் கேட்டது. நிலா எதுவும் பேசவில்லை. அவளின் கண்களில் கண்ணீர். அர்ஜுனின் இதயம் வேகமாக துடித்தது. நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல். உன் பதில எதுவா இருந்தாலும் ஏற்றுக்கிறேன். சில நொடிகள். பிறகு, எனக்கு பயமா இருக்கு அர்ஜுன். எதுக்கு? மறுபடியும் யாரையாவது நம்பருக்கு. அவன் மெதுவாக சிரிச்சான். அப்போ காதலிக்காதே. அவள் குழப்பமா பாச்சா. முதல் என்ன நண்பனா நம்பு. அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் இருத்துக்கோ. அந்த வார்த்தைகள் அவளின் மனதை தொட்டன். அடுத்த 6 மாதங்கள். அர்ஜுன் ஒருபோதும் அவளை அவசரப்படுத்தவில்லை. காதல் பத்தி கேட்கல, பதில் கேட்கவில்லை. அவளுடன் இருந்தான். அவள் சிரிக்கும் போது, அவள் அழும்போது, அவள் தோக்கும்போது, அவள் வெல்லும் போது, எப்போதும். 1 வருடம் கழிச்சு அதே மெரினா, அதே மாலை, அதே கடை. இந்த முறை நிலாதான் பேசினாள். அர்ஜுன், நான் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. நீ எனக்கு காதலை கத்துக் கொடுக்கல. அப்போ காதலை என்ன என்பதை உணர வைத்த. அவன் அமைதியாயிருந்தா. நான் உன்னை காதலிக்கிறேன். அர்ஜுன் சில நொடிகள் பேச முடியாமல் நின்றான். அவருடைய கண்களிலும் கண்ணீர். சத்தியமா? ஆமாம். இப்போ பயம் இல்லையா? அவ சிரித்தா. இருக்கு. அப்போ இந்த முறை நான் தனியா இல்ல. 2 வருடங்கள் கழித்து நூலகத்தில் சந்தித்த இருவரும் ஒரே வாழ்க்கை புத்தகத்தின் 2 அத்தியாயங்களா மாறினர். திருமண நாளில் அர்ஜுன் ஒரு பரிசு கொடுத்தான். அது பழைய சற்றை கழிந்த ஒரு புத்தகம். அதே புத்தகம். மழை நாளில் அவ கீழே போட்ட புத்தகம். முதல் பக்கத்தில் ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது. ஓபன் குவோட். அந்த புத்தகம் மட்டும் கீழே விழவில்லை. என் இதயமும் உன்னிடம் விழுந்து விட்டது. க்ளோஸ் குவோட். அதை படித்த நிலா சிரித்துக்கிட்டே அழுதாள். வெளியே மெதுவா மழை பெய்ந்து கொண்டிருந்தது. அவர்களின் காதல் ஆரம்பிச்ச அதே மழை. முடிவு. காலம். மாலையுப் மணி. அண்ணா நூலகத்தின் வெளியே மழை கொட்டிக் கொண்டிருந்தது. எல்லோரும் ஓடி பேருந்து நிறுத்தத்தை நோக்கி சென்றனர். அந்த சூட்டத்தில் நின்றிருந்தா நிலா. கையில் ஒரு புத்தகம், தோளில் ஒரு பை. மழையை வெறுப்பவள் இல்லை. ஆனால் இன்று மட்டும் அவள் வீட்டுக்கு சீக்கிரம் போக வேண்டும். அப்போது அவள் கையில் இருந்த புத்தகம் கீழே விழுந்தது. எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு ஆண் குரல். புத்தகத்தை எடுத்து கொடுத்தான். தேங்க்ஸ். இந்த புத்தகம் நல்லா இருக்கும். நானும் படிச்சிருக்கேன். அவள் ஆச்சரியமா பார்த்தா. நீங்களும் புத்தகம் படிப்பீங்களா?
அது என்ன கேள்வி? முகத்தை பார்த்து முடிவு பண்ணிட்டீங்களா? இருவரும் சிரித்தனர். நான் அர்ஜுன். நிலா. அந்த 5 நிமிட உரையாடல் அவர்களுக்கு தெரியாமல் 30 நிமிடமாக மாறியது. மழையும் நின்றுவிட்டது. ஆனா இருவரின் மனதிலும் ஏதோ புதிதாக ஆரம்பிச்சிருந்தது. அடுத்த சில வாரங்களில் அவர்கள் நூலகத்தில் அடிக்கடி சந்தித்தன். முதலில் புத்தகங்கள் பற்றி பேசினார்கள். பிறகு திரைப்படங்கள், பிறகு வாழ்க்கை, பிறகு கனவுகள். அர்ஜுன் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்த்தான். நிலா ஒரு பள்ளியில் தமிழ் ஆசிரியராக இருந்தால். இருவருக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருந்தன. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஒன்றாக இருந்தது. அது ஒருவருடன் ஒருவர் பேசும்போது கிடைக்கும் அமைதி. ஒரு நாள், நிலா, உனக்கு காதல் மேல நம்பிக்கை இருக்கா என்று கேட்டான் அர்ஜுன். அவள் சிறிது நேரம் அமைதியா இருந்தது. தெரியல. ஏன்? ஒருத்தரை ரொம்ப நம்பினேன். அவர் என்ன விட்டு போயிட்டார். அர்ஜுன் எதுவும் பேசவில்லை. அவளின் கண்ணில் இருந்த வலியை அவன் கவனிச்சான். அன்றைய நாள் வீட்டுக்கு வந்த பிறகும் அவளின் வார்த்தைகள் அவனை விட்டு போகவில்லை. நாட்கள் சென்ற. ஒரு நாள் அர்ஜுன் நூலகத்துக்கு வரவில்லை. அடுத்த நாளும் வரவில்லை. 3ஆம் நாளும் இல்லை. நிலாவுக்கு ஏதோ வெறுமை. என்னடா இது? நான் ஏன் அவனை பத்தி யோசிக்கிறேன்? என்ன தன்னைத்தானே கேட்டுக்கிட்டா. நாங்காவதுனா அர்ஜுன் வந்தா. ஆனா மூத்தில் சோர்வு. என்னாச்சு? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ எப்படி இருக்காங்க? பரவாயில்லை. அவள் அவனுக்காக கவலைப்பட்டா. அந்த கவலையே காதலின் முதல் அறிகுறி என்பதை அவள் இன்னும் உணரவில்லை. சில மாதங்கள் கழிச்சு ஒரு மாலை மெரினா கடற்கரை அலைகள் கரையை முதுமிட்டு இருந்தன. அவர்கள் இருவரும் மணலில் அமர்ந்திருந்தனர். நிலா, சொல்லு. நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீ இல்லாத நாட்களில் எனக்கு ஏதோ குறைஞ்ச மாதிரி இருக்கும். அவள் அமைதியா இருந்தால். நீ சிரிச்சா எனக்கும் சந்தோஷம். நீ கஷ்டப்பட்டா எனக்கும் வலி. இது நட்பு மட்டும் இல்ல. அவன் ஆழமா மூச்சை இழுதான். நான் உன்னை காதலிக்கேன். கல சத்தம் மட்டும் கேட்டது. நிலா எதுவும் பேசவில்லை. அவளின் கண்களில் கண்ணீர். அர்ஜுனின் இதயம் வேகமாக துடித்தது. நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல். உன் பதில எதுவா இருந்தாலும் ஏற்றுக்கிறேன். சில நொடிகள். பிறகு, எனக்கு பயமா இருக்கு அர்ஜுன். எதுக்கு? மறுபடியும் யாரையாவது நம்பருக்கு. அவன் மெதுவாக சிரிச்சான். அப்போ காதலிக்காதே. அவள் குழப்பமா பாச்சா. முதல் என்ன நண்பனா நம்பு. அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் இருத்துக்கோ. அந்த வார்த்தைகள் அவளின் மனதை தொட்டன். அடுத்த 6 மாதங்கள். அர்ஜுன் ஒருபோதும் அவளை அவசரப்படுத்தவில்லை. காதல் பத்தி கேட்கல, பதில் கேட்கவில்லை. அவளுடன் இருந்தான். அவள் சிரிக்கும் போது, அவள் அழும்போது, அவள் தோக்கும்போது, அவள் வெல்லும் போது, எப்போதும். 1 வருடம் கழிச்சு அதே மெரினா, அதே மாலை, அதே கடை. இந்த முறை நிலாதான் பேசினாள். அர்ஜுன், நான் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. நீ எனக்கு காதலை கத்துக் கொடுக்கல. அப்போ காதலை என்ன என்பதை உணர வைத்த. அவன் அமைதியாயிருந்தா. நான் உன்னை காதலிக்கிறேன். அர்ஜுன் சில நொடிகள் பேச முடியாமல் நின்றான். அவருடைய கண்களிலும் கண்ணீர். சத்தியமா? ஆமாம். இப்போ பயம் இல்லையா? அவ சிரித்தா. இருக்கு. அப்போ இந்த முறை நான் தனியா இல்ல. 2 வருடங்கள் கழித்து நூலகத்தில் சந்தித்த இருவரும் ஒரே வாழ்க்கை புத்தகத்தின் 2 அத்தியாயங்களா மாறினர். திருமண நாளில் அர்ஜுன் ஒரு பரிசு கொடுத்தான். அது பழைய சற்றை கழிந்த ஒரு புத்தகம். அதே புத்தகம். மழை நாளில் அவர் கீழே போட்ட புத்தகம். முதல் பக்கத்தில் ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது. ஓபன் குவோட். அந்த புத்தகம் மட்டும் கீழே விழவில்லை. என் இதயமும் உன்னிடம் விழுந்து விட்டது. க்ளோஸ் குவோட். அதை படித்த நிலா சிரித்துக்கிட்டே அழுதாள். வெளியே மெதுவா மழை பெய்ந்து கொண்டிருந்தது. அவர்களின் காதல் ஆரம்பிச்ச அதே மழை. முடிவு.